ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாணங்களில் முகூர்த்த டயத்தில் பூசணிக்காய் வச்சு ஒரு புளிக்கூட்டு பண்ணுவாங்க. கல்யாண முகூர்த்த பூசணிக்காய் வச்சு ஒரு புளிக்கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. வாங்க இந்த பூசணிக்காய் வச்சு ஒரு புளிக்கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம வச்ச கடாய் நல்லா சுட்டெடுத்து இந்த சின்ன ஸ்பூனில் 1 2 உளுத்தம்பருப்பு, 1 2 கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. 2 to 3 minutes நல்லா வறுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் இதே ஸ்பூனில் 1 2 3 4 தனியா. ஃப்ளேம் நல்லா லோவில் இருக்குது. இதுலேயே ஒரு 10 மிளகு, ஒரு பிஞ்சு ஜீரகம், 1 2 3 4 காஞ்ச மிளகாய், நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி இருக்கு. தேங்காய் ஒரு 2 பத்து தேங்காவை இந்த மாதிரி பீஸ் பண்ணி தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காவை சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்துறேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு 95% கடைசியாக கொஞ்சமாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சிப்போம். மறுபடியும் நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். நம்ம இந்த வறுத்த அதே கடாய் எங்கிட்ட ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் வாங்கி இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பூசணிக்காய் சேர்த்துறேன். பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மூடி போட்டு குக் பண்ணுங்க. ஒரு 60% அந்த பூசணிக்காய் வேகட்டும். பூசணிக்காய் போட்டு ஒரு 5 minutes ஆச்சு. இந்த ஸ்டேஜில் என்கிட்ட திக்காக கரைச்ச புளி தண்ணி வச்சுருக்கேன். 1 ஒரு 2 இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன், மேபி ஒரு 6 grams இருக்குன்னு வச்சுங்களேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு இந்த பூசணிக்காய் பிடிக்கிறதுக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே அந்த புளி சேர்த்திங்கன்னா அந்த காய் உள்ள அந்த புளியும் அந்த உப்பு நல்லா இறங்கிடும். மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண. நம்ம இதெல்லாம் வறுத்ததெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. மிளகாயிலேருந்து காம்பு எடுத்துட்றேன். அதோட இதை 95% ஸ்லைட்டாக குறைன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்ருக்கேன். நான் ப்ரிப்பரேஷனாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, வெள்ளை மூக்கடலை ஒரு 3 hours ஹாட் வாட்டரில் சோக் பண்ணேன். ஒரு 1/2 hour துவரம்பருப்பை ஊற வச்சேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இருக்கும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை இருக்கும், வெள்ளை மூக்கடலை இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு உங்களோட பூசணிக்காய் நல்லா வெந்துடுது. கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ண அப்படி கட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில்
நம்ம இந்த வேக வச்ச பருப்பு, அது கூட இந்த அரைச்ச பேஸ்ட், மிக்ஸி அலம்பி கொஞ்சம் தண்ணி, அதே மாதிரி பருப்பு வேக வச்சதை கொஞ்சம் அலம்பி தண்ணி, ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். எனக்கு உப்பு தேவைப்படுது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நல்லா தளத்தலன்னு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் அதை கொதிக்க வைங்க. இந்த பக்கம் ஜஸ்ட் தாளிப்பு பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். இந்த ஸ்டேஜில் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்ட எண்ணெயும் நெய்யும் நல்லா சுட்டெடுத்து நான் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்சு ஜீரகம், இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கையில் கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். எங்கிட்ட பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தாளிப்பை சேர்த்து மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கல்யாணங்களில் செய்யக்கூடிய, பர்டிகுலராக முகூர்த்தத்தும் போது செய்யக்கூடிய ஒரு புளிக்கூட்டு, பூசணிக்காய் புளிக்கூட்டு தயார். கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். கல்யாண பந்தியில் பரிமாறக்கூடிய ஒரு பூசணிக்காய் புளிக்கூட்டு அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸசைஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.